ஜிவி ஆகட்டும், லீடா பண்ண எல்லாரும் ஆகட்டும், அப்பா கேரக்டர் பண்ணவர் ஆகட்டும், அப்பா சார் ஆகட்டும், செம்மையா ஒரு படம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது படம். இவர்தாங்க அழுதுட்டே பார்த்தாரு. ரொம்ப கடைசியா ரொம்ப அழ வச்சிட்டாங்க. ஜாதி நடிப்பில இருந்து அப்பா கேரக்டர் ரொம்ப அழ வச்சிட்டாங்க. அப்புறம் சிறப்பு தோற்றம் பார்த்தா அப்பா சேர்ந்து ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. ரொம்ப அருமையா இருந்தது. ஏன்னா 2K பசங்கனாலே நாங்க ட்ரெண்டுங்கிற ஒரு விஷயத்த உருவாக்கியிருக்காங்களா, அந்த ட்ரெண்டை உடைச்சது வந்து லேக் ஆகிறது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்லை, ரொம்ப ஜாலியா இருக்கு. கடைசியில வந்து நான் ரொம்ப ஃபேமிலி அட்டாச்மெண்ட், அப்பா பொண்ணு நானு, அதனால எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருக்கு. ஜிவி படம். ஏன்னா டார்லிங்க்கு அப்புறம் சொல்ற மாதிரி எதுவுமே பண்ணல. டார்லிங் 1, டார்லிங் 2 கூட ஏதோ ஃபிளாப்ல தான் முடிச்சு. திரிஷால் நாய் தர ஏதோ ஓடிச்சு. அதுக்கப்புறம் ஹிட் கொடுக்கல இவரு. ஸோ இந்த படத்துல ஹிட் அடிச்சா அவனோன்னு இறங்கியிருக்காரு போல. ஹிட் அடிச்சிட்டாரு. ஹாப்பியா உள்ள வந்தேன். படத்தை முடிஞ்சு போகும்போது கொஞ்சம் சோகமா வந்து வெளியே அனுப்புனாங்க. அப்பா அம்மாவுக்கு அந்த சென்டிமெண்ட் வந்து நமக்குள்ளேயே வந்து கொஞ்சம் சோகமா எமோஷனலா ஆக்கிடுச்சு. ஜார்ஜ் மரியான் சார் அவரை பற்றி தான் சொல்லி ஆகும். ஏன்னா அவர் இந்த படத்தை வந்து அடுத்த ஹீரோ, இந்த படத்துக்கு ஒரு ஹீரோன்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் வர சீக்கிரம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆமாமா, படம் கொஞ்சம் லேக் தான். ஃபுல்லா அப்படியே போயிட்டே இருக்கு. ஆனா கதை நல்ல கதைன்றனால படம் தப்பிச்சிச்சு. சார் நீங்க இந்த படத்துல காமெடியும் தாண்டி ஒரு எமோஷன் தான் சார். ஒரு அப்பா புள்ளையோட எமோஷன் என்னன்றது இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு அப்பா கிடையாது, அதோட எமோஷன்ஸ் என்னன்னு எனக்கு இப்பதான் சார் தெரியுது. படம் ரொம்ப 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 சுமாரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப 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 சுமாரு. அதோட ரொம்ப சுமார் வந்து செகண்ட் ஹாஃப் என்ன தோணுச்சு. ஹாப்பி ராஜா படம் பார்த்துட்டு வரோம். படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த ஒரு கிராமத்துல இருந்து வளரவங்களோட லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும், மாடர்ன் லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கல்ச்சரல் ஒரு மீட்டை பற்றி தான் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் பற்றி தான் அந்த படம் வந்து இருக்கு. படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாக ஒரு லவ் கான்செப்ட் மாதிரி போச்சு. இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு ஸ்லோ பேஸில் போகிற மாதிரி இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் டுவர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா சென்டிமெண்ட்லாம் வந்து படத்தை வந்து முடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஜிவி பிரகாஷ் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பையன் சிட்டிக்கு வந்தால் என்னென்ன விஷயங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கிற விஷயம்லாம் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. இந்த படத்துல ஹீரோயின் வந்து ரொம்பவே கூட்டம் இருந்தாங்க, ரொம்ப நல்லா வந்து நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களை ஆக்சுவலா வந்து தமிழ் சினிமாவில் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் அவங்களுக்கு. அதே மாதிரி வந்து செகண்ட் ஹாஃப்ல அப்பா சென்டிமெண்ட் அதெல்லாம் வந்து வேற ரேஞ்சில் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆழமான ஒரு கருத்து அதெல்லாம் வச்சு இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்து உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓரளவு வந்து ஒரு டீசென்ட் ஒன் டைம் வாட்ச் முடியுது. காமெடிஸ் விட்டு அவங்களுக்கு நிறைய இடத்துல வந்து சிரிக்க வச்சுது. பட் ஒரு ஒரு ரொம்ப லென்த்தியா வந்து நம்ம என்ஜாய் பண்றதை விட அங்க நடுவில் ஒரு பாயிண்ட் வந்து அங்கங்க வந்து படத்துல ஃபுல்லாவே இந்த என்ஜாய் பண்ற மாதிரி காமெடிஸ் இருந்துச்சு. கொஞ்சம் அந்த லென்த்தா வைக்கும் போது அது கொஞ்சம் மிஸ் ஆச்சு. படம் ரொம்ப 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 சுமாரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப 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 சுமாரு. அதோட ரொம்ப சுமார் வந்து செகண்ட் ஹாஃப் என்ன தோணுச்சு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 hours 36 minutes படம். ஒரு விஷயத்த சொல்ல வராங்க, அப்பா பாசம், அப்பாங்கிறது பெரியவர், அதான் சொல்ல வராங்க. நல்ல எமோஷன் காமிப்பாரு, நமக்கு என்ன வேணாலும் பண்ணுவாரு. அதுக்கு இந்த இவ்வளவு பெரிய டியூரேஷன் காமிக்கணும்னு நிஜமாவே ஒரு வர்த் இல்ல அப்படின்னு சொல்லலாம். அது ஆக்டிங் வைஸும் பார்த்தா வந்து ஜி பிரகாஷும் ஒரு ஆர்டிபிஷியலா நடிச்ச மாதிரி தோணுது. அதாவது வந்து தேவையில்லாத விஷயங்கள் நிறைய காமிச்ச மாதிரி தான் தோணுது. ஹீரோயின் நல்லா பெட்டரா பண்ணியிருந்தாங்க. அப்பாஸ் படத்துல இருக்காரு, பட் அவரை தவிர யார் வேணா நடிச்சிருந்திருக்கலாம். அவர் மட்டும் நடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜார்ஜ் மரியம் தான் இந்த படத்தோட முக்கியமான ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். அவர் கொடுத்த ரோல அவர் கரெக்டா பண்ணியிருக்காரு. அவருக்காக மட்டும்தான் இந்த படமே ஃபுல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அதிர்ச்சியோட காமெடி ஒன்லைனர்ஸ் வந்து அங்கங்க ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இந்த படம் வந்து அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்த இவ்வளவு பெருசா சொன்னதுனால அவங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு சொல்லி கடைசி அந்த 20 minutesல தான் ஓரளவுக்கு எல்லாம் கை தட்டுற மாதிரி இருக்குது. அது கூட வந்து நடுவுல இருக்கிற வருஷம் வந்து அவங்க செட் பண்ண ஆளா நிஜமாவே தெரியல. ஸோ அவங்கள மட்டும் கை தட்டுறாங்க. நம்ம யாராவது சீன் எங்கேயா பாக்குறாங்களான்னு சொல்லி டவுட் வந்துச்சு. நம்மளும் அதான் பாக்குறோம், நமக்குலாம் அப்படி தோறலையே, பக்கத்துல கை தட்டலையே அப்படின்னு தோணுச்சு. பட் என்னன்னா வந்து ரொம்ப பெருசா எடுத்ததுனாலதான் வந்து படம் இன்னும் கொஞ்சம் பயங்கரமான டிராகிங். அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்த ரொம்ப சின்னதா சொல்லி இருக்கலாம்னு தோணுது. இந்த சந்தானம் காமெடியில வந்து எதுக்கடா பக்கெட்ல தண்ணின்னு கேட்பாரு. அந்த மாதிரி இந்த படத்துக்கு எதுக்கடா 2 மணி நேரம் 36 நிமிஷம் அப்படின்னு தோணுச்சு. படத்துல 1.5 மணி நேரத்தையே தூக்கிடலாம். 1.5 மணி நேரத்தை தூக்கிட்டு ஒரு 1 மணி நேரம் இந்த படம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. தேங்க்யூ.
சூப்பரா இருந்தது, ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இந்த படத்துக்கு வாங்கன்னு சொல்றேன். ஆனா ஒரு டக்குனு எமோஷனல் ஆனதை பார்க்க முடியுது. படம் அந்த அளவு எமோஷனலா கனெக்ட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல ரொம்ப ஜாலியா இருக்கு. கடைசியில வந்து நான் ரொம்ப ஃபேமிலி அட்டாச்மெண்ட், அப்பா பொண்ணு நானு, அதனால எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது படம். ஆக்சுவலி நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, தூங்கிட்டு இருந்தோம், எழுப்பி என் பையன் கூட்டிட்டு வந்தான். செம்மையா இருந்தது படம். இப்போ மரியம்தாஸ் அவர்கள் ரீசெண்ட் நிறைய பார்க்க முடியுது. அவர் அப்பாவா எந்த மாதிரி ஐயோ, அவர் அப்பாவை ரொம்ப கரெக்டா இருக்காருங்க. ரொம்ப யதார்த்தமான ஒரு அப்பா, ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு அப்பா, எல்லாரோட ஃபேமிலிலயும் இருக்கக்கூடிய ஒரு அப்பா. கஷ்டத்துல மட்டுமே தன்னோட உழைப்புல வளர்ந்து வந்த ஒரு அப்பானா, பையனுக்காக, ஃபேமிலிக்காக, பசங்களுக்காகன்னு வச்சுக்கலாம், பொண்ணு பையன் எல்லாம் ஒண்ணுதான், அவங்களுக்காக ஃபேமிலியை வந்து எப்படி கொண்டு போகணும், அவங்களுக்காக பின்னாடி என்ன சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அப்பா அம்மா வந்து நம்மளுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. அதனால வந்து அப்பா அம்மா மேலே வந்து நம்ம ஒரு பெரிய அஃபெக்ஷன் காட்ட மாட்டோம். அவங்க என்ன செஞ்சுட்டாங்க நம்மளுக்கு அப்படின்னு தோணும். ஆனால் ஃபியூச்சரில் நம்ம பார்த்தோன்னா தெரியும், நம்மளுக்கு எதுவுமே அவங்க செய்யாததை பின்னாடி நம்மளுக்கு என்ன வேணுன்றதை அவங்க செஞ்சு வச்சுட்டு தான் போவாங்க. அதுக்கு அவர் கரெக்டாக இருந்தார். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஃபேமிலியோட ரொம்ப கனெக்டாக இருந்தது. அவர் அப்பாவா செம்ம அப்பா. அவர் அப்பா சாருக்கு வந்து ஒரு பெரிய கம்பேக் கொடுத்துருக்காங்க இந்த படம். அப்பா சாருக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு வாழ்க்கையில் வந்து சாரின்ற ஒரு விஷயத்த எப்படி சாரி எல்லாராலையும் கேட்டுற முடியாது, எல்லார்கிட்டையும் கேட்டுற முடியாது. தப்பே பண்ணாத ஒருத்தவங்க யாருக்காக தன்னுடைய சன்மானத்தை இறக்கி தன்னோட சுயமரியாதையை இழந்து ஒரு இடத்துல சாரி கேட்குறாங்கன்னா யாருக்காக? தன்னோட பிள்ளைங்களுக்காக. பெற்றவங்க எதை வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்கன்றத இந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. தேங்க்யூ டைரக்டர் சார். ஜிவி ஆகட்டும், லீடா பண்ண எல்லாராகட்டும், அப்பா கேரக்டர் பண்ணவராகட்டும், அப்பா சார் ஆகட்டும், செம்மையா ஒரு படம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது படம். ஆடியன்ஸ்க்கு நான் சொல்றது என்னன்னா, கண்டிப்பா படத்துக்கு வாங்க. இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. நான் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம வந்தேன். நீங்க ஒரு எதிர்பார்ப்போட இந்த படத்துக்கு வரலாம். ரொம்ப ஹாப்பியா தான் இந்த படம் பார்த்துட்டு போவீங்க. தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஸோ இந்த பாடி ஷேமிங், இன்செக்யூரிட்டி, ஸ்டேட்டஸ் வச்சு புதுமுக டேரக்டர் புதுசா ஏதோ கலவையா கொடுத்துருக்காரு. படம் நல்லா இருந்தது. நான் ஏதோ நினைச்சேன் ஜிவி படம், ஏன்னா டார்லிங்க்கு அப்புறம் சொல்ற மாதிரி எதுவுமே இவர் பண்ணல. டார்லிங் 1, டார்லிங் 2 கூட ஏதோ ஃபிளாப்ல தான் முடிஞ்சது. திரிஷால் நாயர் ஏதோ ஓடிச்சு. அதுக்கப்புறம் இட்டு கொடுக்கல இவரு. ஸோ இந்த படத்துல இட்டு அடிச்சு ஆகணும்னு இறங்கியிருக்காரு போல, இட்டு அடிச்சிட்டாரு. ஸோ ஃபுல் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டா இப்ப மாறி இருக்கு படம். ஆக்சுவலா ஸோ நல்லா இருக்கு படம். ஜிவி கம்பேக் இல்ல, ஒரு டீசென்டான ஒரு ஹிட்டான படம். ஆக்சுவலா இந்த படத்துக்கு ஜிவி ஹீரோவே இல்லை, மரியம் தான் ஹீரோ. ஸோ அவர் வந்து தெளிவா சொல்லியிருப்பாரு இன்செக்யூரிட்டிஸ்னா என்ன, ஸ்டேட்டஸ்னா என்ன, அதுக்கப்புறம் பாடி ஷேமிங்னா என்னன்ட்டு. ஸோ நீங்க படத்தை பாருங்க, ஒரு மெசேஜ் இருக்கு படத்துல. நான் சொல்லி படத்துடைய கதையை நான் எடுக்க விரும்புறேன். கண்டிப்பா ப்ரோ, ஏன்னா 3 hours 2 hours 40 minutes படம். அது ஒரு 2.25 hour இருந்திருக்கலாம். ஆனா லேக்கு தட்ட மாதிரி தோணல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 20 minutes தட்டுச்சு அந்த லவ் சீன்ஸ் வரும்போது. ஏன்னா நம்ம எல்லாரும் லவ் சீன்ஸை கிரிஞ்சா தான் பாக்குறோம் இப்போ சமுதாயத்துல, ஏன்னா நடக்கிற விஷயங்கள் அந்த மாதிரி. அதை வச்சுட்டு பார்க்கும்போது கொஞ்சம் லேக்கா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல எமோஷனலா அப்படியே போகுது. ஸோ தூக்கமே வரல, அப்படியே கண்டினியூ. ஜிவி பிரகாஷ் அசோசியேட் அவர் வந்து ஆக்ஷன் ட்ரை பண்ண வேண்டாம் ப்ரோ. ஃபன்னியான ஹீரோவா அவர் இருந்தாலே போதும். கண்டிப்பா படம் இனிமே நல்லா ஓடும். அப்பாஸ் சொல்லு. ஃப்ரெண்ட் ரோல், அவன் ஃப்ரெண்ட் ரோல் வச்சுது. அவர் தான் வந்து எடுத்து கொடுப்பாரு, நீ போயிட்டு உஷார் பண்ணு பெங்களூர்ல போயிட்டு. அப்புறம் குடியில ஏதோ சொல்லிட்டேன், இப்ப ஏன்டா வந்து இது பண்ற அப்படின்ட்டு இவருக்கு காண்டாயிட்டு போனை உடச்சிருவாரு. ஸோ நல்லா இருந்தது அவரு சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு. கண்டிப்பா ப்ரோ, சொல்ல இதுக்கப்புறம் இந்த மாதிரி கேரக்டர் ரோல்லாம் போனா கண்டிப்பா வரலாம். ஹாப்பி ராஜா ஹாப்பியாக பார்க்க வரோம். ஹாப்பி ராஜா ஹாப்பியாக உள்ள வந்தேன். படத்துக்கு முடிஞ்சு போகும்போது கொஞ்சம் சோகமாக வந்து வெளியே அனுப்புனாங்க. அப்பா அம்மாவுக்கு அந்த சென்டிமெண்ட் வந்து நமக்குள்ளேயே வந்து கொஞ்சம் சோகமாக எமோஷ்னலாக ஆக்கிருச்சு. மொத்தத்தில் வந்து ஜிவி பிரகாஷ் சார் படம் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காரு. அதுவும் ஃபேமிலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காருன்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒவ்வொரு தடையும் ஜிவி பிரகாஷ் படம் பார்க்கும்போது ஏன்னா இப்படி கொடுத்துருக்காரு, ஒரு நல்ல படம் கொடுக்கலாமேன்ற மாதிரி யோசனை இருக்கும். ஆனால் ஹாப்பி ராஜா படம் பார்த்து வரும்போது ஒரு வழியாக ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காரு. திருப்தியான மக்கள் வந்து
திருப்தியாக தேட்டருக்குள்ளே போனாங்கன்னா வெளியே வரும்போது திருப்தியான ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வந்து ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கும். ஹாப்பி ராஜா ஹாப்பியாக போயிட்டு கொஞ்சம் சோகமாக வெளியே வந்து சூப்பரான ஒரு படம், ஃபேமிலிக்கான ஒரு படம். ஜி பிரகாஷ் நடிச்சாலும் ஃபேமிலி பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஆனால் ஹாப்பி ராஜா படத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டி படத்தை போய் பார்க்கலாம். இது ஃபேமிலிக்கான ஒரு படம் தான், 100% ஃபேமிலி என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படம். காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் இருக்குது, நிறைய இடங்கள் ஒர்க் அவுட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு பர்டிகுலர் ஒரு சில சீன்ஸில் ஒர்க் அவுட் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் ஆரம்பம் அந்த ஒரு 30 மினிட்ஸ் ஃபுல்லாகவே வந்து காமெடியில் தான் போகுது. செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஆரம்பம், அதுக்கப்புறம் தான் எமோஷனலுக்குள்ளே போய் கிளைமேக்ஸ் வந்து சூப்பராக முடிச்சிருந்தாங்க. அந்த ஒரு காமெடி போர்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதிர்ச்சி வர சீன்ஸுமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவருமே. சூப்பராக இருந்துச்சு படம் ஓவராலாக. அதே மாதிரி ஹீரோயின் அவங்களுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சில படம் நல்லாவே இருக்குது, பாடல்களும் சூப்பராகவே இருக்குது. மியூசிக் வந்து படத்துக்கு வந்து தேவையான மியூசிக் கொடுத்துருக்கு. கிளைமேக்ஸில் அந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் மியூசிக்கோட பார்க்கும்போது இன்னும் இன்டெப்த்தாக போகுது. சில படம் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டான ஒரு படமாக ஃபீல் ஆகுது. ஒருத்ததாக இருந்துச்சு. அம்பாஸ் ஒரு கம்பேக் தான், ஆனால் கம்பேக் வந்து ஹீரோவாக பார்க்க விரும்புகிறேன். பட் வராரான்னு பார்ப்போம். ஆனால் இது ஒரு கம்பேக் தான், ஒரு நல்ல கம்பேக் தான் இருக்குது. படத்துல காமெடியை தாண்டி சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. எந்தெந்த சீன்லாம் உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு? ஜார்ஜ் மரியான் சார் அவரை பற்றி தான் சொல்லி ஆகும். ஏன்னா அவர் தான் இந்த படத்தை வந்து அடுத்த ஹீரோ, இந்த படத்துக்கு ஒரு ஹீரோன்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் வர சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஒரு மாதிரி எதிர்பார்த்துருப்போம், இந்த மாதிரி தான் முடியும் அப்படின்னா அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சு அப்படி இல்லைன்ற மாதிரி போடுறாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ், அந்த ட்ரெயின் டிக்கெட் காமிச்சு ஒன்று பண்ணுவாங்க, அதுதான் எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து கனெக்ட் ஆச்சு. ரொம்ப எமோஷனலாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒரு சொல்லுவார், அவங்க அப்பா எப்படி இருந்தாருன்னு, அது ஒரு எமோஷனல் சீக்வன்ஸு, அது ஒரு இதுவாக இருந்துச்சு. அதே மாதிரி அப்பாஸ் வர ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒரு சொல்லுவாங்க, அதுவுமே எமோஷனலாக கனெக்ட் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. மொத்தத்தில் எமோஷனல் கனெக்ஷன் படத்தில் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் இருக்குது. அதே மாதிரி என்ன சொல்ல வந்திருக்காங்களோ அதுவுமே இந்த படத்தில் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதனால இந்த படம் வந்து கண்டிப்பாக வெற்றி அடையும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெற்றி அடையிறதுக்கான எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. ஓவரால் ரேட்டிங் 5க்கு 3.6 கொடுக்கணும், 5க்கு 3.6. தேங்க்ஸ். படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா ஒரே நெகட்டிவா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு லேகா இருக்குன்னு சொல்றவங்க கரெக்டா அவங்க ப்ரெடிக்ஷன் கரெக்ட் தான். பட் ஆனால் அப்படி சொல்ல வேணாம். ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்துட்டு இதுதான் படம் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது ப்ரோ. இல்லை நானே சொன்னேன், நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அது மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எமோஷன் வந்து அந்த எங்கேஜிங் ஃபேக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருந்தது. நானே ஒத்துக்கிறேன். நானே ப்ரெடிக்ட் பண்ணேன், என்னடா இது நம்ம 9 o'clock வேற என்ன ஷோவாக போயிருக்கலாமே, ஒரு படம் தான் இருந்தது, அதனால இந்த படம் வந்து புக் பண்ணேன். ஜி பிரகாஷ் பிடிக்கும்னு நான் இந்த படம் புக் பண்ணேன் அப்படி நினைச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்த்து தான் என்னோட ப்ரெடிக்ஷனை வந்து மாற்றிக்கிட்டேன். காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் அருண் அப்புறம் வந்து மதுரை முட்டு அவங்க 2 பேரும் நடிச்சிருக்காங்க. பட் என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சொன்ன ஸ்லோவாக இருந்தது தான் செகண்ட் ஹாஃப் ஸ்ட்ரென்த்து. படம் எமோஷனு, பாடி ஷேமிங், அப்புறம் ஃபேமிலி எல்லா ஆஸ்பெக்டும் டச் பண்ணியிருக்காங்க. படம் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டான் அப்புறம் வந்து டான் வேற அப்பா சென்டிமெண்ட்டாக இருந்தாலும் தாதால வந்து நல்லா ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அப்பா சென்டிமெண்ட்டை. இந்த ரோலில் என்னன்னா ஒரு ஸ்டெப் மேலே போய் தாதால இது டியூட்ல வந்து டியூட்ல வந்து ஜார்ஜ் மரியன் வந்து ஹீரோவோட அப்பாவும் நடிச்சிருப்பாரு. இல்லை வந்து ஹீரோயினோட அப்பாவும் சரி ஹீரோவோட அப்பாவும் சரி 2 பேருக்குன்னா ஹீரோ கதையோட ஹீரோ ஓகேவா. ஹீரோ வந்து பண்ணியிருக்காரு. பட் என்ன கதையோட ஹீரோ இவங்க 2 பேர் தான். அவங்க அம்மாவும் நல்லா பண்ணியிருக்காங்க, ஹீரோட அம்மாவும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் வந்து நல்லா அவங்க போர்ஷன் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப போர்ஷன் கிடையாது, தேவையான இடத்துல பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி ஆஸ்பெக்டா நல்லா இருக்கு படம். படம் வந்து நல்லாவே இருந்தா ஒரு மாதிரி ஜி பிரகாஷ் கம்பேக்னே சொல்லலாம். ஒரு மாதிரி எமோஷனல் டச் ஆச்சு. அப்பா கூட மாதிரி கண்டா இருக்குது. நல்ல ஆக்டிங், பிரார்த்தனாக்கா சூப்பராக வச்சிருந்தாங்க. மிகப்பெரிய ஃபேன் வேற அவங்களுக்கு. நல்லா வச்சிருந்தாங்க. தெரியல பாப்பா அவங்க நல்லா வச்சிருந்தாங்க. வேற என்ன காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்தா, செகண்ட் ஹாஃப் வந்து எமோஷனா கூட்டு போயிட்டாங்க. மற்றபடி படம் சூப்பரா தான் இருக்கு. நல்லா கம்பேக் நல்லா பண்ணிருக்கு, நல்லா பண்ணிருக்காரு. சாங்ஸ் இந்த ஆடினேர் இப்போ சூப்பரா இருக்கு. மற்றபடி மற்ற சாங் எனக்கு தெரியல. நம்ம ஃபேமிலி ஆடியன்ஸ் போகலாம். காமெடி பக்காவா வந்துருக்கு. ஹாப்பி ராஜ் ஹாப்பியா இருக்கு, நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. ஒரு தடவை பார்க்கலாம். சப்ஜெக்ட் நல்ல சப்ஜெக்ட், பேரண்ட்ஸை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுன்ற விஷயத்த காமிச்சிருக்காங்க. சில இடத்துல அந்த லாஜிக் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. அந்த சின்ன வயசுல இருந்தே ட்ரெயின் டிக்கெட்லாம் யாரும் அவ்வளோலாம் ஞாபகத்தமெல்லாம் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. சின்ன வயசுலயே ஒரு டப்பால கிஃப்ட் வந்து டைரி மில்க் கொடுப்பாராமா, இன்னமும் அந்த டைரி மில்க் கிஃப்டா வச்சிருப்பானா தெரியல. அந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கு. பட் இருந்தாலும் படமா பார்க்கும்போது ஒரு பையன் தன்னோட லைஃப் ஸ்டைல் என்ன மாறினாலும் தன்னோட அப்பா வந்து மதிக்கணும்,
அப்படின்றத நல்ல ஒரு விஷயமா சொல்லியிருக்காரு. டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். ஒரு தடவை பார்க்கலாம். கொஞ்சம் லேகா இருந்துச்சுன்னு சொன்னாங்க இப்போ நான் கேட்ட வரைக்கும். உங்களுக்கு எப்படி ஆமாமா, படம் கொஞ்சம் லேக் தான், ஃபுல்லா அப்படியே போயிட்டே இருக்கு. ஆனா கதை நல்ல கதைன்றனால படம் தப்பிச்சிச்சு. அந்த கோர் இருக்குல்ல, மெசேஜ் நல்ல மெசேஜ்ன்றனால படம் தப்பிச்சிச்சு. படத்துல காமெடி எப்படி இருக்கு? அது சரி. காமெடி ஓகே தான், பெருசாலாம் ஒர்க் அவுட் ஆகல. காமெடி எனக்கெல்லாம் பெருசா ஒர்க் அவுட் ஆகல, ஆவரேஜா தான் இருக்கு. எதுக்காக படம் வந்து பார்க்கலாம்? பசங்களுக்கு கூட்டு வந்து காட்டலாம், பேரண்ட்ஸ் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நல்லா சொல்லியிருக்காங்க. இப்போ பசங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் லீவா இருக்குல்ல, ஸோ குட்டி பசங்களெல்லாம் ஃபேமிலியோட கூட்டு வந்து காட்டலாம். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் மதிச்சு பார்ப்பாங்க. இந்த படம் அப்பாஸ்க்கு வந்து கம்பேக்கா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது அந்த மாதிரி இருந்துச்சு. அப்பாஸ் வந்து கம்பேக்னா, அப்பாஸ் பயங்கர ஸ்டைலிஷான பர்சன்ல. இதுல அப்போ மாமனாரா நடிச்சிருப்பாரு. அப்பாஸ் கம்பேக்னா ஓகே, அப்பாஸ் நடிச்சிருக்காரு, ஒரு கேரக்டரா தான் நடிச்சிருக்காரு. அவ்வளவுதான், முதல்ல நல்லா இருந்தது. இவர்தாங்க அழுதுட்டே பார்த்தாரு. ரொம்ப கடைசியா இல்ல ஃப்ரெண்ட் வந்து செகண்ட் ஹாப் ரொம்ப அழ வச்சிட்டாங்க. ஜாதி நடிப்பில இருந்து அப்பா கேரக்டர் ரொம்ப அழ வச்சிட்டாங்க. அப்புறம் சிறப்பு தோற்றம் பார்த்தீங்கன்னா அப்பாஸ் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்தாரு, ரொம்ப அருமையா இருந்தது. அவரோட ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு, நடிப்பு ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. ஓவரால் வந்து எல்லா ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்கலாம் படத்தை. காமெடி எல்லாமே சூப்பரா, காமெடில இருந்து எமோஷன் ரொம்ப டச் பண்ணிட்டாங்க. நான் தான் உட்கார ரொம்ப அழ வச்சிட்டாங்க. தொண்டை கடிச்சு அழுக்காது. அதெல்லாம் பிரேம்ஜி வந்து சிறப்பு தோற்றம் கொடுத்து நட்புக்காக கூப்பிடுறாங்க. பிரேம்ஜி நல்லா ஆடுறாங்க. ஆக்சுவலி உண்மையிலே ஹாப்பியாக இருக்கேன். உண்மையாக சொன்னால் ஹாப்பி ராஜா அப்படின்னு சொல்கிறத தாண்டி எனக்கு என்னென்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்க்கும்போது நார்மலான யூஸ்வலான ஒரு காமெடி மூவியாக தான் கொண்டு போகிறாங்க. மூவி ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு சில இடங்கள்ல 2Kக்காக நிறையா புகுத்துருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓவர் கம் பண்ணிடுச்சுன்னே சொல்லலாம். அதை மறக்கடிச்சிருச்சு டோட்டலாகவே. ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு மறக்கடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா அவங்க அப்பா சிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆனதுலேருந்து அதுக்கு அடுத்த கதை நான் ஆரம்பிச்சது வேற ஒரு மாதிரி வைப்புனே சொல்லலாம். என்னன்னா இப்போ இருக்க பசங்களே அவங்க அப்பாவோட காமெடியை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்பா ஒரு ஃபீல் சென்டிமெண்ட் கொடுக்கும்போது ஆக்சுவலி ஜிவியோட அப்பா அது ஒரு முக்கியமான விஷயம். எனக்கு மைண்டில் அப்படிதான் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு அவர் பேர் கூட ஃபிக்ஸ் ஆகலை, ஜிவி பிரகாஷோட அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. படம் உண்மையிலே வேற லெவலில் இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் வேற இது. இந்த படத்தோட 2 பேரை பாராட்டணும், டைலாக் ரைட்டரை பாராட்டணும், அதை தாண்டி அவங்க அப்பாவை பாராட்டணும். உண்மையிலே அவங்களோட 2 பேரோட ஓவர் கம் தான் அந்த படத்தோட பெரிய இதுன்னே சொல்லலாம். படம் உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து உங்களுக்கு அந்த 2Kயோட அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை இழுத்துட்டு போனது வந்து உங்களுக்கு ஒரு 2K பசங்களுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு விஷயம். ஏன்னா 2K பசங்கனாலே நாங்கள் ட்ரெண்டுங்கிற ஒரு விஷயத்த உருவாக்கியிருக்காங்களா, அந்த ட்ரெண்டை உடைச்சது வந்து லேகா சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க சொன்ன ஒரு டைலாக்குமே அவ்வளோ அழகாக இருந்தது, அவ்வளோ ஒரு ஃபீல் கொடுத்தது. படம் உண்மையிலே ஃப்ரேம் கேமராவோட ஒர்க்காக கூட எல்லாமே சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனல். ஆக்சுவலி மதுரை முத்து காமெடி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க அப்பாவோட காமெடி தான் அதிகமாக இருந்தது. ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் ஆக்சுவலி அங்கே நடக்கும். ஆனால் அவர் போய் வந்து பயங்கர ஒரு காமெடி பண்ணியிருப்பாரு. அவங்க அம்மாலாம் வேற லெவலில் காமிச்சிருப்பாங்க. ஜிவி பிரகாஷ் அவங்க அம்மாலாம் வில்லேஜில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க, சிட்டிக்குள்ளே தனியாக விட்ட ஒரே மாசத்துல ஓகோன்னு டான்ஸ் ஆடி ரீல்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது எல்லாமே சூப்பராக இருந்தது. உண்மையிலே வேற லெவலான ஒரு மூவின்னு சொல்லலாம். ப்ரோ இந்த படம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ப்ரோ. படம் இந்த படத்தில் பார்த்து ஜிவி பிரகாஷ் சாரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அந்த படத்தோட ஹீரோயின் இது இருக்கட்டும், அப்பாஸோட ஆக்டிங்காக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது சார். படம் ஒர்த்து. இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, நீ வந்து லவ் பண்ணாலும் உனக்காக வந்து நிற்கிறாங்க பத்தி அப்பா அம்மா, அவங்கள வந்து நீ வந்து அவங்கள வந்து பாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி நீ வந்து எந்த நிலைமைக்கு போனாலும் வந்த நிலைமையை நீ வந்து மறக்காதன்றாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து இது பண்ணி பார்த்து கொடுத்துருக்காங்க சார். படம் நல்லா இருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் சார். படம் ஒர்த்து சார். சார் அப்பாஸோட என்ட்ரி மேடம் அது ஓகே பண்ணப்போ அவர் வந்து அப்பாஸோட என்ட்ரி அவர் எனக்கு வந்து அந்த அளவுக்கு இதுவாக தெரியல, எனக்கு பிடிக்கல. ஆனால் ஜிவி சாரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா சூப்பர் சார். அதே மாதிரி இந்த படத்தோட டேரக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் ஒன்றே தான் சொல்ல விரும்புகிறேன். இதே மாதிரி கதை எடுங்க, படம் ஒருத்தர் சார். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம் படம். ஓகே மேம், சாங்ஸ்லாம் ஓகே மேம். ஓகே சார், நீங்கள் இந்த படத்தில் காமெடியும் தாண்டி ஒரு எமோஷன் தான் சார். ஒரு அப்பா புள்ளையோட எமோஷன் என்னன்றது இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு அப்பா கிடையாது, அதோட எமோஷன்ஸ் என்னன்னு எனக்கு இப்போ தான் சார் தெரியுது. படம் ஃபேமிலியோட வந்து பாருங்க, படம் ஒருத்து சார். படம் ஒருத்து, ஃபேமிலியோட பார்க்கலாம். தேங்க்யூ சார். படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்கு, நல்ல எமோஷனல் கண்டென்ட். ரொம்ப நாள் கழிச்சு ஜிவி பிரகாஷ் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அப்பாஸோட இதுவும் நல்லா இருந்துச்சு, கம்பேக்கும்.
ஹீரோயினும் அவங்களுக்கு கொடுத்த போர்ஷன் நல்லா இருக்கு. அப்புறம் கிளைமேக்ஸில் ட்விஸ்டோட முடிச்சிருக்காங்க, ஒரு எமோஷ்னல் கண்டென்ட்டோட. ஃபேமிலி ஓரியன்ட் மூவி, ஃபேமிலியோட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாம் வந்து தேட்டரில் பாருங்க, வேற எந்த ஓடிடி அப்படி இப்படின்னு டவுன்லோட் பண்ணிலாம் பார்க்க வேண்டாம். ரொம்ப நல்லா இருக்கு படம். எல்லாரும் அப்பாஸோட கம்பேக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஒர்த்தா இருக்குமா இந்த படம்? அவரோட கம்பேக்கு வர்த்தா இருக்குமான்னு கேட்டால் அப்படி இல்லை ப்ரோ. இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவரை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அப்போ பார்த்து அப்பாஸ் அந்த மாதிரி திருப்பி பார்க்குற மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஜிவி பிரகாஷும் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறோம், அதுவும் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். காமெடி எல்லாம் ஒர்க் ஆகுது ப்ரோ. ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதிர்ச்சி அருண் வந்து நல்லா இருக்காதுன்னு பார்த்தேன் காமெடி எல்லாம். பட்டு ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து பிசு தட்டினாலும் ஜிவி பிரகாஷ் கொண்டு போயிட்டாரு காமெடியில். நல்லா இருக்கு படம்.